அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். இன்றைய சிந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு குட்டி கதை தான். அதை பற்றி நாம இன்னைக்கு சிந்திக்கலாம். அந்த காலத்துல பெரியவர்கள்லாம் இதை சொல்லுவாங்க. இது நிஜமானது நடந்தது தான். முல்லா அப்படின்ற ஒருவர் வாழ்ந்து கொண்டு வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கழுத மேலே ஏறி அவர் வேலைகளை அவர் செய்து கொண்டிருப்பார். அந்த மாதிரி முல்லா என்பவர் கழுதையில் மேலேறி சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது தெருவில் உள்ள சக தோழர்கள் தோழிகள் எல்லாருமே என்ன பண்றாங்க, முல்லா இப்போ நீ எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு முல்லா எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக அந்த கழுதையின் மீது அமர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அப்பயும் எல்லாரும், முல்லா நீ எங்க போற, எங்க போறீங்க, எங்க என்ன வேலை இருக்கு இன்னைக்கு, அப்படி எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா முல்லா எந்த பதிலுமே சொல்லாம அமைதியா அவர் போயிடுறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் மாலை வீடு திரும்புறார். முல்லா அதே கழுதையோடு வராரு. அப்ப பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் பேசுறாரு. என்னப்பா சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, இன்னைக்கு என்ன வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரு வழியா எல்லாருமே விசாரிச்சுக்கிட்டே வராரு முல்லா. ஆனா யாருமே பதில் சொல்லல. எல்லாரும் முகத்தை திருப்பி கொண்டு அப்படியே இருக்கிறாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, காலையில நீ போகும்போது நான் கேட்டேன் இல்லையா, ஏன் நீ எங்களுக்கு எந்த பதிலுமே சொல்லல, அப்போ நாங்க மட்டும் நீ என்னை நல்லா இருக்கியா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நாங்க மட்டும் அதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முல்லா சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே, நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னு கேட்டார். நீ எங்க போறேன்னு கேட்டோம், என்ன வேலைக்காக போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்டோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, என்ன யாரிடம் கேட்டீங்க, என்னிடம் கேட்டீங்களா இல்ல இந்த கழுதையிடம் கேட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல உன்கிட்ட தான் கேட்டோம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அப்போதான் முல்லா சொல்றாரு, நான் இந்த கழுதைகிட்ட என் நண்பன் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா அந்த கழுதை நண்பன் வீட்டுக்கு போவாது, அது கடை வீதிக்கு என்னை கூட்டிட்டு போயிடும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், நண்பன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு வேலையை முடிக்கணும்னு நினைச்சிருப்பேன். ஆனா என் கழுதை கடை வீதிக்கு என்னை கூட்டிட்டு போயிடுச்சு. சரி, அங்க என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை நானு அங்க செஞ்சுப்பேன். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அரித்திருக்கோயிலுக்கு போலாம், தனிப்பெரும் கருணை தவமையத்துக்கு போலாம், அங்க போனா நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்களே, அங்க போய் 1 மணி நேரம் கத்துக்கிட்டு வரலான்னு நான் கழுதைகிட்ட சொல்வேன். கழுதை என்ன பண்ணும் தெரியுங்களா, கேளிக்கை நடக்கும் இடங்களுக்கு கூட்டிட்டு போயிடும். கேளிக்கைனா சந்தோஷமா டிவி பார்க்கறது, போன் பார்க்கறது, இதுதான் கேளிக்கை. ஜாலியா இருக்கலாம், ஜாலியா தூங்கலாம், சண்டே தானே. இன்னைக்கு எதுக்கு காலையில ஆன்ட்டி 7 மணிக்கெல்லாம் 8 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டாங்க, எதுக்கு நம்ம போகணும், இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது, ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு எல்லாரும் நினைப்பீங்கல்ல. அப்படிதான் அந்த கழுதை என்ன சொல்லுது, கோயிலுக்கு போலாம், தனிப்பெரும் கருணை மையத்துக்கு போலாம் அப்படின்னு சொன்னா அந்த கழுதை எங்க கூட்டிட்டு போகுது, கேளிக்கை நடக்கும் இடங்களுக்கு செல்கிறது. சரி, அங்க போயிட்டா சரி, அங்க நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கேளிக்கை பார்க்க வரல, கழுதை தான் இங்க நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கு. சரி, இந்த இடத்துல நம்ம என்ன நல்ல பொருள் வாங்கலாம், அது நல்லதா எது விற்கிறாங்க, எது தேவையோ நமக்கு அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முல்லா என்ன பண்றாரு, அங்கேயும் போயிட்டு அவருக்கு தேவையான பொருள்களை அவர் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை அங்கு செய்து முடித்துக் கொள்கிறார். இந்த மாதிரி தான் நான் எங்க சொன்னாலும் என் கழுதை அங்க போறது இல்லை. அப்ப நான் எப்படி உங்ககிட்ட நல்லா கரெக்டா சொல்றது, ஏன்னா நான் தவமயத்துக்கு தான் போறேன்ப்பா, நான் கோயிலுக்கு தான் போறேன்ப்பா, நான் இந்த இடத்துல இந்த வேலையை முடிக்க தான் போறேன்ப்பா, என் நண்பர் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட எப்படி பதில் சொல்ல முடியும். என் கழுதை எங்க போகுதோ அங்க தானே நான் போக முடியும். என் கழுதை மேலதான் எல்லா பொருளும் வச்சிருக்கேன், நானும் நடக்க முடியும்னா ஏறி அமர்ந்துக்கிறேன். அப்ப என் கழுதை எங்க போதோ அங்கதானே நான் போக முடியும். அப்ப என் கழுதை எங்க போகுதுன்னு எனக்கு எப்படி தெரியும், அப்ப நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு முல்லா சொல்றாரு. பாத்தீங்களா, அழகா இந்த கழுதைன்றது முல்லா யார சொல்றாரு, நீங்க அழகா சிந்திக்கணும். இந்த கழுதை என்பது
வேறு எதுவும் இல்லை. நம்மளுடைய மனம் தான். இந்த மனசு தான் நம்மளை எல்லாருமே கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்கு. மனதை நம்ம அடக்க நினைச்சோன்னா அது கண்டிப்பா அடங்காது. முல்லா மாதிரி அது எங்க போதோ போட்டும். அங்க போயிட்டு நமக்கான வேலையை நம்ம செஞ்சு முடிச்சுக்கலாம். கேளிக்கை நிகழ்ச்சி பார்க்க போனாலும் கழுதை எங்கன்னா பார்த்துட்டு இருக்கட்டும். அந்த இடத்துல நம்ம என்ன பொருள் வாங்கலாம், நம் வீட்டுக்கு தேவையானது எதனா இங்க இருக்கோ கிடைக்குமா அப்படின்னு ஒரு நல்ல விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு வரலாம். அறிய நினைக்கணும். மனதை அறிய நினைக்கணும். மனதை அடங்கு அடங்கு என்று சொல்வார் அறிவிலார். ஆனால் மனதை அறிய முற்பட்டால் தான் நாம் வாழ்க்கையில மகிழ்ச்சி வெற்றி அடைய முடியும். இந்த மனம் சொல்லும், தூங்கு, எதுக்கு எழுந்து போற, காலையில எழுந்து எக்ஸசைஸ் செய்யணுமா, தியானம் செய்யணுமா, நம்ம போனையே பார்த்துட்டு பெட்டிலேயே படுத்துட்டு இருக்கலாம், ஜாலியா இருக்கு, நல்ல மெத்து மெத்துன்னு இருக்கு. பெட்டுன்றது இரவு தூங்குறதுக்காக, படுக்கை என்பது இரவு தூங்குவதற்காக, நம் உடலில் உள்ள பொருட்கள், நம்ம உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம் வேலை செய்வதற்காக, ஓய்வு கொடுப்பதற்காக, எனர்ஜியை சேவ் செய்வதற்காக இறைவன் கொடுத்தது இரவு தூக்கம். அப்பதான் அந்த பாயிலையோ அந்த பெட்டிலையோ படுத்து தூங்கிட்டு இருக்கணும். ஆனா நாம என்ன பண்றோம், காலையில எழுந்துக்கவும் முடியாம 8 மணி 9 மணி 12 மணி சாப்பிட்றதுக்கு கூட எழுந்து குளிக்க மாட்டாங்க பசங்க. குளிக்காமலே பல்ல வலிக்கிட்டு சாப்பிட்றாங்க. அந்த காலத்துல கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து கொடி. எதற்கு சொல்லியிருக்காங்க, நம்ம உடம்புல இருக்கிற இறந்த செல்கள் எல்லாம் உதிர்ந்து புதிய செல்கள் உருவாகும். இப்ப நம்ம உடம்புல நைட்டு தூங்கும் போது இறந்த செல்கள்லாம் உதிர்ந்து இருக்கும். அந்த துணியிலையும் அந்த உடம்புலையும் நம்ம போயிட்டு அந்த துணியை கழட்டி போட்டுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வேற ஒரு துணியை, நல்ல கிழிஞ்சு போன துணியா இருந்தால் அதை தோச்ச துணியா இருந்த துணியை நம்ம போட்டுக்கிட்டோம்னா அப்ப இறந்த செல்கள் என்ன ஆகும், வெளியே போயிடும் இல்லையா. இந்த தப்பெல்லாம் செய்யக்கூடாது. இனிவரும் காலங்களில் மனம் போன போக்கிலே கால் போகக்கூடாது. மனம் போன போக்கிலே கால் போகலாமா. இந்த பாட்டு ஞாபகம் இருக்குல்ல, மனம் போன போக்கிலே கால் போகலாமா. அதுக்கு அடுத்த வரை நீங்களே யோசிச்சு சொல்லுங்க, சிந்திக்கணும். கால் போன போக்கிலே மனம் போகலாமா. மனிதன் வந்த பாதையை மறந்து போகலாமா. மனிதன் எங்கிருந்து வந்தான், அழகா சொன்னீங்க, இறை நிலையிலிருந்து மனிதன் நம்ம வந்திருக்கோம். இப்ப அங்கதானே போகணும். தடமாறி இந்த கேளிக்கை நிகழ்ச்சிகள், இந்த புலனறிவு மூலமாக, இந்த புலன்கள் மூலமாக மயங்கி கொண்டிருக்கும். நாம் அனைவரும் சிந்தனை செய்யணும். இந்த முல்லா மாதிரி முல்லாக்குள்ள இருக்கிற கழுத மனசு எங்கெங்கயோ கூட்டிட்டு போகுது. அந்த மாதிரி நம்மளும் போயிட்டே இருக்கலாமா. அந்த மனசுகிட்டே சொல்லி நல்ல விஷயங்களை நாம கத்துக்கணும், அங்கதான் போகணும் அப்படின்னு சொல்லி மனதையும் நம்ம அறிய முற்படணும். சரிங்களா. வந்த பாதையை நாம என்றைக்குமே மறந்து போகக்கூடாது. சரிங்களா. இதை அனைவரும் சிந்தனை செய்யணும். இந்த மனதை அடக்கக்கூடாது, அதை அறிய முற்படும். சரிங்களா. வாழ்க வளமுடன்.